நின்று வானமைத்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவளாகவும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது இஸ்லாம் அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என நமக்கு வழிகாட்டிய நம் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நட்சத்திரங்களைப் போல் இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவளாக என் உரை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இஸ்லாத்தில் பெண் உரிமைகள். இஸ்லாம் பெண்களுக்கு எண்ணற்ற உரிமைகள்லாம் கொடுத்துள்ளது. கல்வி உரிமை, பேச்சுரிமை, சொத்துரிமை, திருமண உரிமை, விவாகரத்துரிமை, மகர் பெறும் உரிமை, மறுமண உரிமை, சாட்சி கூறும் உரிமை என பல எண்ணற்ற உரிமைகள் எல்லாம் கொடுத்துள்ளது. ஆனால் இதனை அறியாமல் சிலர் இஸ்லாம் மார்க்கம் தான் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, இஸ்லாம் மார்க்கம் தான் பெண்களின் உரிமையை பறிக்கின்றது என்று உண்மையை தெரியாமல் பேசிக் கொண்டுள்ளார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் உலகிலேயே பெண்களுக்கு நற்செய்தியை கூறக்கூடிய வேதம் குர்ஆன் என்பதிலும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்பதிலும் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஜாஹிலியா காலத்தில், அதாவது அறியாமலின் காலத்தில் பெண்கள் என்றாலே ஒரு போதை பொருள்தான் என்று நினைத்தார்கள். பெண்களை கால்நடை போன்று நடத்தினார்கள். பெண் குழந்தைகள் உயிரோடு இருக்கும் போதே புதைத்தார்கள். பெண் குழந்தைகள் பிறந்தாலே கேவலம் என்று நினைத்தார்கள். அப்படி கேவலமாக இருக்கும் அந்த காலத்தில் தான் அல்லாஹ் அல் குர்ஆனின் இவ்வாறு வசனத்தை இறக்கினான். வைதா புஷ்ஷிரா அஹதுஹும் பில் உன்சா. அல்லாஹ் கூறுகிறான், பெண் குழந்தை பிறந்தால் நற்செய்தி என்றும் பெண் குழந்தை பிறந்தால் பரக்கத் என்றும் அல்லாஹ் கூறுகிறான். சுப்ஹானல்லாஹ். ஒரு பெண்ணின் பிறப்பின் போதே உயர்த்தி கூறுகிற மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். சுப்ஹானல்லாஹ். ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் உதாரணமாக 2 பெண்ணை அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். ஒன்று ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். சுப்ஹானல்லாஹ். இதன் மூலம் ஒரு பெண்ணின் கண்ணியத்தை அல்லாஹ் மேல்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். மேலும் அன்னிசா என்ற பெண்ணின் பெயரில் ஒரு அத்தியாயத்தை இறக்கியுள்ளான். சுப்ஹானல்லாஹ். மேலும் இஸ்லாம் மார்க்கம் பெண்களுக்கு கல்வி கற்கும் உரிமையும் தந்துள்ளது. உலகிலேயே முதலில் ஆண்களை போன்று பெண்களுக்கும் சொத்தில் பங்குண்டு என்று கூறிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். இதன் மூலம் ஒரு பெண்ணின் கண்ணியத்தை அல்லாஹ் மேம்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள், தாய்மார்களின் பாதங்கள் கீழ் சொர்க்கம் உள்ளது என்று.